பெரிய அதிர்ச்சி. ஸோ இவர் கமனத்தில் அடக்கிட்டு கிராஸ் பண்ணி போயிடுறாரு. போன உடனே அங்கே உள்ள அந்த சீடர்கள் எல்லாம் குய்யா முறைன்னு கத்துறாங்க. ஏன்னா ஒரு குருவை காப்பாற்றியே பாலக் ஞாபகம் வச்சாதியா என்னடாங்க, இந்த வெள்ளத்தெல்லாம் அடக்கி உங்களை காப்பாற்றிட்டார். அவர் இறந்துச்சிட்டார். இந்த அந்த ஆரவாரத்தில் குரு கண்ணை அடிச்சிட்டார் சமாதியில். ஏன் அடிச்சல் அப்படின்னா, ஏன் பாலக் ஞாபகம் வச்சாது என்னடா இங்கே கூச்சல் அப்படின்னு. இந்த பையன் உங்களை காப்பாற்றிட்டான் அப்படி, இந்த பையன் உங்களை காப்பாற்றினான் எப்படி பார்த்தார் கீழே. நீ யாருப்பா அப்படின்னார். நீ யார் அப்படின்னார். இந்த காலத்தில் இந்த பையனை நீ யாருப்பான்னு கேளுங்க, நீ யாரையான்னு வாங்க. நீ யாரு? நான் அவர் யாருன்னு சொல்லலை. சங்கராச்சாரியர் பதில் சொன்னார். ஆனால் அவர் யார் இல்லைன்னு சொன்னார். யாரு இல்லைன்னு சொன்னார். மனோ புத்தி அகங்கார சித்தான் நின்னாகம். நான் மனது இல்லை, புத்தி இல்லை, உடம்பு இல்லை, நான் 5 பஞ்சபூதங்கள் இல்லை, காற்று இல்லை, நீர் இல்லை, நிலம் இல்லை, இப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே போறார். டேப்பா நீ எல்லாம் இல்லைன்னு சொன்னது போதும், யாருன்னு சொல்றாங்க கடைசியில். மனோ புத்தி அகங்கார சித்தான் நின்னாகம். அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டார். கடைசியில் என்னதான் இருக்கேங்க, நீ யாருன்னு சொன்ன சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் சிதானந்த ரூபம் சிவோகம் 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 சிவோகம். என்ன சொல்றாங்க யாருன்னு கேட்டா, அகம் சிவகங்கிறாரு, சிவோகம்ன்றாரு. அகம் சிவகன்னு அர்த்தம். வாழ்க்கை பூரா என்ன சொன்னாரு, அகம் அகம் ஆம். 32 வருஷமா என்ன தண்டோரை போட்டாரு, தண்டோரை போட்டாரா. முதல்ல குரு கேட்கும்போது என்ன சொல்றாரு, நான் சிவனுங்கிறாரு. அப்போ இவர் முதல் சொன்னது பொய்யா இல்ல வாழ்க்கை பூரா சொன்னது பொய்யா? ஏதா ஒரு பதில் தான் சொல்லணும். நல்லா ஈஸியா தப்பிக்கிறாங்க. சாக்லேட் கிடைக்கலதான் பரவாயில்ல, எப்படியே தப்பிச்சுடலாம். வாழ்க்கை பூரா சொன்னது பொய். அவர் குருக்கிட்ட சொன்னதான் உண்மை. சிவகம்னாரே அதுதான் உண்மை. அப்புறம் ஏன் பொய் சொன்னார் வாழ்க்கை பூராம்னா, அவரின் அவதார நோக்கமே வேற. அவதார நோக்கம் என்னவென்றால், இந்து மதத்தில் 6 பிரிவுகளாக பிரிந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டிருந்த காலம் அது. 6 பிரிவுன்னா எத்தனை பிரிவு? சண்மத ஸ்தாபகர்னு சொல்லுவாங்க. எத்தனை பிரிவு? 6 பிரிவுன்னா, மகாராஷ்டிரில் பிள்ளையாரை கும்பிடக்கூடிய கானாபத்தியம், குஜராத்தில் சூரியனை கும்பிடக்கூடிய சௌரம், மதுரைக்கு போனீங்கன்னா சௌராஷ்டிரா நிறையா இருப்பாங்க. என்ன இருக்காங்க பார்த்துருப்பீங்க, நிறையா பட்டுநூல்காரன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் குஜராத்தில் இருந்து வந்தவங்க. அவங்க சூரியனை கும்பிட போவாங்க. அதனால பேர் அந்த ஏரியாவுக்கு பேரே சௌராஷ்டிரம்னு பேர். ஸோ 2வது சௌராஷ்டிர கானாபத்தியம் சௌரம். அப்புறம் தெற்க போகிறோம், குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் கௌமாரம். ஒரு ஜோக் உண்மையிலே நடந்தது, ஜோக் இல்லை நான் சொல்கிறேன். அந்த ராஜேந்திரன் உட்கார்ந்து இருக்கார் இல்லையா, இருக்கார்ல, அவர் பொண்ணு அங்கே ஃப்ளோரிடாக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்துருந்துச்சு. ஒரு கம்பெனிக்கு அவங்க குரூப்போட வந்திருந்தாங்க. நான் சாமியம்மா கொண்டு போய் காரில் அந்த பொண்ணை கொண்டு போய் ஆர்லாண்டில் விட்டுட்டு வந்தோம். ஒரு 250 மைல் அப்படியே காரில் கூட்டிகிட்டு போனோம். அங்கே இடையில சின்ன சின்ன மலை மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, கலெக்ட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல குமிச்சு வச்சு நல்லா பெருசாக குமிச்சதுக்கப்புறம் அது மேலே புல்லு தரையெல்லாம் போட்டுட்டு அந்த கரான்னு சொல்லுவோம், கரா வெட்டி போட்டு நம்ம வயலில் கரை வெட்டோம்ல. நான்லாம் வயலில் கழனியில் வேலை செஞ்சு வளர்ந்தேன், மாட்டு வண்டி ஓட்டி வளர்ந்தேன். இன்னைக்கு வேதம் சொல்கிறேன்னாக்கா திருவருப்பர் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி கரா வெட்டி போட்டு வச்சு அது நமக்கு அது கார்பேஜ் டப்பு மாதிரியே தெரியாது, ஒரு வாசனை தெரியாது, நல்ல அருமையான மலை மாதிரி இருக்கும். சரியா? இப்படியே போயிட்டு இருந்த அஸ்வினி அவ காரில் தான் வர்றா. அங்கிள் இது என்ன மலை அங்கிள் அப்படின்னா, அம்மா இதுக்கு பேர் ட்ராஷ் மூர் அப்படின்னு. ட்ராஷ்னா அவன் உண்மையிலேயே அதான் பேராட்டு நினச்சிட்டா பாவம். அம்மா இதுக்கு பேர் ட்ராஷ் மூர் அப்படின்னு. ஆமாம் அஸ்வினி, நம்ம ஊராக இருந்து அதுக்கு மேலே ஒரு முருகன் கோயில் வச்சுருப்பாங்க. அவன் சொல்லிட்டு திருப்பா, அங்கிள் நீங்கள் சரியான ஜோக் அடிக்கிறீங்க அங்கிள். அது மாதிரி
கௌமாரம் என்கிற ஒரு பிரிவும். இப்போ எத்தனை சொல்லியிருக்கோம்? கானாபத்தியம், சௌரம், கௌமாரம், வைணவம், சைவம், சாக்தம் என்று 6 பிரிவுகளாக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காலம். இப்போ இவர் நான் சிவன் அகம் சிவகம்னா ஐயங்கார் விடுவாரா? நீ மூட்டை கட்டிட்டு போயா நீ சிவம்னு சொல்லுவான மாட்டேனா? கணபதி பிள்ளையார் கும்பிடுவர் விடுவாரா? முருகனை கும்பிடுவர் விடுவாரா? விட மாட்டான், சக்தி விடுவார். ஆனால் இவருடைய அவதார நோக்கம் என்னது? இந்த 6 பிரிவையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதனால என்ன சொல்லிட்டாரு? ஒட்டுமொத்தமா எல்லாம் பிரம்மம் தான், நீயும் பிரம்மம். ஆனா உண்மையிலேயே இவர் கூறியது அகம் சிவோகம். இதைத்தான் இங்க சொல்றாங்க. ஆனா அவர் பாடின பாட்டு பூரா சிவோகத்தை பத்தி, சிவனை பத்தி. அவர் போட்டுக்கிறதெல்லாம் பட்டை, சரியா? இப்படி பேசலாம் அவர் பத்தி. அதனால இந்த சிவோகம் என்பது ஞானத்தின் வித்து, ஞானத்திற்கு வித்தாம். எனவே பக்தி இறைவன் மாட்டு எழுந்த முருகிய அன்பு இடையீடின்றி காண்டலானும் தொழுதலானும் அவன் புகழை கேட்டலானும் வெளிப்படுவதலானும் இறைவன் மாட்டு எழும் அன்பு பக்தி. அது தலையன்பு, இடையன்பு, கடையன்புன்னு நம்ம பார்த்தோம். ஞான முருகிய அன்பால் எழும் இறைவன். முருகக்கடைய உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றால் முருக வாங்கி கடைய அந்த முருகிய அன்பால் எழும் இறை உணர்வு. வைராக்கியம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தாப்புல இந்த பக்தியும் ஞான வைராக்கியமும் பரசித்திக்கு வித்தாம், சித்திக்கு வித்தாம் சிவோகமே சேர்தலால். அப்படி என்றால் என்னவென்றால், இதனால் அவன் நானே ஆனேன் என கருதலாகிய பாவனை, அப்பாவனையால் அகம் சிவோக, சிவோகம் என்ற பாவனை, அதனால் வீடு பெற்றிற்குரிய வித்தாகிய திருவடி உணர்வு தோன்றும். அந்த மெய்யுணர்வு தோற்றம் திருவருள் வழியாக கிடைக்க பெறுதலால் அது எளிதாயிற்று. அப்புறம் அம்முளை சக்தி அருள்தரின் எளிதாமை. இது இதற்கு சக்தி அருள் கிடைத்தால், அம்பாளின் அருள் கிடைத்தால் இது இன்னும் எளிதாகும் என்கிறார். முக்தியின் ஞானம் உழைத்தலால் முக்தியுடைய இச்சை உண்டாகலால், அந்த முக்தியின் ஞானம் உழைத்தால் முக்திக்கு இச்சை உண்டாகலாம். அம்முளை அந்த இச்சை சக்தியின் அருள்தரில் திருவருள் சக்தி அருளில் முக்தி எளிதாமை. சக்தினிபாதம் கிடைக்க பெற்றால், சக்தியின் அருள் கிடைக்க பெற்றால் இந்த சிவோகம் என்பது எளிதாமே. பக்தியும் ஞான வைராக்கியமும் இந்த முக்திக்கு வித்தாம் சிவம் என்கிற பாவனையும் அந்த ஞானம் உழைத்தலும் சக்தி அருள்தலின் மிகவும் எளிதாமே. புரியுதா? இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அம்மா கிட்ட போடான்ட்டாரு. கடைசியில் எங்க போடான்ட்டாரு? அப்படின்னா அம்மா கிட்ட போனா அப்பா கிட்ட காரியம் ஈஸியா கிடைக்கும். ஆமா, நேரம் போய் எக்ஸ்கர்ஷன் போகணும், காசு வேணும்னா எங்க போகணும்? முதல்ல அம்மா மூலமா அப்பாட்ட போகணும். அதுதான் அந்த பாட்டு. சரி சரி. ஓம் நம சிவாய். இதை நாளைக்கு முடிச்சிடுவோம். இறுதி பாடல், அதாவது முதல் அத்தியாயத்தில் இன்னும் 2-3 பாட்டு இருக்கு. நாளைக்கு முடிச்சிடலாம். 5:30 மணி ஆச்சு. சரி, ஒரு அத்தியாயமாவது முடியும் நாளைக்கு விற்படிய. சரி. வாழி திருமன்றம் கண்டமலர்கண்கள், வாழி திருமன்றம் கண்டமலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வார் செவிகள். வாழி திருமன்றம் கண்டமலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வார் செவிகள். வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவன் சீர்வாடும் வாய். சிவாய திருச்சிற்றம்பலம். சரி, நாளைக்கு பார்ப்போம். நாளை காலை மற்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம் சொல்லிடுறீங்களா? சிவாய நம. இன்று 7 மணிக்கு நமக்கு ஆசிஷன் டின்னர். 8:30 சத்சங்கத்தில் ஒரு ஸ்மால் சேஞ்ச். அதாவது ஃப்ரம் 8:30 to 9 நம்ம பன்சிமூர்த்தி ஐயா அவங்க 1/2 மணி நேரம் சொற்பொழிவு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் சார் 8:30 to 9 to 9:30 he will be giving his experience in Himalayas, wandering in Himalayas he will be giving. So 8:30 after dinner
இருந்து 8 வரைக்கும் இல்லை நான் இன்னும் ப்ரோக்ராம் எதுவும் சேஞ்ச் ஆமாம் சரி மட்டும் சார் வந்து சரி ராஜேந்திரன் 8:30 ஸ்விட்சஸ் ஓ இந்த சரி நான் சார் 2 மீட்டர்